தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. திண்டுக்கல் கொடைக்கானல் அருகே சாலை வசதி இல்லாததால் டோலி கட்டி மருத்துவமனைக்கு தூக்கிச் செல்லப்பட்ட பெண் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சிபி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிபி, என்ன நடந்தது, விவரங்கள்? வணக்கம் ரவீனா. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் தோன்றுவதற்கு முன்பாக வெள்ளைகுவி கிராமம் தோன்றியதாக சொல்லப்படுகிறது. இந்த கிராமத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு செல்வதற்கு கொடைக்கானல் வட்டக்கானல் பகுதியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று இந்த கிராமத்தை அடைய முடியும். அதே போன்று கிராமத்தில் இருந்து மீண்டும் நடந்து சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து தேனி மாவட்டத்தில் உள்ள பெரியகுளத்தை அடைய முடியும். இந்த கிராம வனப்பகுதிக்கு நடுவே அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கிராமத்தின் பிரதான தொழிலாக விவசாயம் இருந்து வருகிறது. இந்த கிராமத்தில் விளைவிக்கக்கூடிய காய்கறி உள்ளிட்ட பொருட்களை தலையில் சுமையாகவும் பொதி சுமக்கும் குதிரைகள் மூலமாகவும் கொடைக்கானல் மற்றும் பெரியகுளம் கொண்டு சென்று விற்பனை செய்து தங்களது வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கிராமத்தில் வசிக்கக்கூடிய ராஜ்குமார் என்பவரின் மனைவி மேகலா என்ற பெண்மணிக்கு இரவு வேளையில் குறைந்த இரத்த அழுத்தம் காரணமாக திடீரென்ற உடல்நிலை குறைவு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து இப்பகுதி கிராம இளைஞர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து டோலி கட்டி இரவு நேரம் என்றும் பாராமல் சுமார் 8 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று கும்பக்கரை பகுதியை அடைந்து அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக பெரியகுளம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்க சென்ற போது செல்லும் வழியிலேயே பெண்மணி உயிரிழந்துள்ளார். இவ்வளவு முயற்சிகள் செய்தும் சாலை இல்லாத ஒரே காரணத்தினால் உயிர் போய்விட்டது என்று அந்த கிராம மக்கள் கூறி வருகின்றனர். மேலும் தங்கள் ஊரில் இது போன்ற நிறைய சம்பவங்கள் நடந்துள்ளது. தமிழக அரசு கவனம் செலுத்தி விரைவில் தங்கள் பகுதிக்கு சாலை அமைத்து தர வேண்டும் என்றும், மேலும் இது போன்ற சம்பவங்கள் வரக்கூடிய காலங்களில் நிகழக்கூடாது என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிபி.